வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் பொது விடுமுறை நாள் பட்டியல் வெளியீடு. 23 நாட்களை அரசு பொது விடுமுறை நாட்களாக அறிவித்தது தமிழக அரசு. நெல்லையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் இரு தரப்பினர் இடையே கடும் மோதல். ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கும்பகோணத்தில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்திலும் மேடையிலேயே அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை முற்றுகையிட்டு மாவட்ட நிர்வாகிகள் வாக்குவாதம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரான நிலையில் தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநரிடம் அவரது தரப்பில் குறுக்கு விசாரணை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு தாக்கல். எவரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்கள் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தள ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளையும் வழங்கினார். $18 கோடி ரூபாய் மதிப்பில் திருமுடிவாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வருவோருக்கு தொழில் வரி விதிக்க திமுக அரசு முயற்சி என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தறிகள் உள்ள பகுதிகளை கணக்கீடு செய்யும் பணிகளை உடனடியாக நிறுத்தவும் வலியுறுத்தல். வேலை இல்லாததால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆருடம் பார்க்க தொடங்கியுள்ளார் என திமுக MP கனிமொழி விமர்சனம். இப்ப நான் வேற எந்த வேலைக்கும் போக முடியலங்கிறதுனால அதிமுகவுக்கு வேற வேலை இல்லைங்கிறதுனால ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. ஒரு பயத்துல இருந்து வரக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் அதிக நுழைவாயில்கள் இருப்பதால் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். குழந்தை கடத்தல்கள் சம்பவங்களுக்கும் இதுவே காரணம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பேட்டி. அனைத்து நியாய விலை கடைகளிலும் துவரம் பருப்பு தடையின்றி வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினியுடன் பேசினேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம்.
இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்றதுல என்கிட்ட கேட்டா நான் இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சது நாங்க 2 பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே, நீங்க இப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? ராஜஸ்தானில் தமிழக கபடி வீரர்களை தாக்கியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி கூண்டோடு விலகுவதாக அறிவிப்பு. தொடர்ந்து சீமானின் நடவடிக்கைகள் அதிருப்தி அளிப்பதாகவும் தனிச்சையாக செயல்படுவதாகவும் புகார். கடைசிக்கு நாங்கள் வாக்காளர்களாக கூட இருக்கலாம், நம்ம வெளியேறோம், அவ்வளோதான். நம்ம பொறுப்பில் இருந்து தான் விலகிறோம், நம்ம பொறுப்பாளர்கள் இல்லை. நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகிறோம். கட்சியை விட்டு வெளியே போகிறோம் இல்லை, கோவில் மட்டும் பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர். நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டத்தை நாளை நடத்த தமிழக அரசு உத்தரவு. ஜல்ஜீவன் திட்டம், தீன் தயாள் கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மனு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் புதுக்கோட்டை சார்பு நீதிமன்ற நீதிபதி கிரிஜா ராணி. அதானி குழுமத்துடன் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தில் தீவிரமாக நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு. ஜனவரி முதல் வாரத்தில் 100 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகும் என தகவல். சென்னை அடுத்த சேலையூர் அகரம் தென் கிராமத்தில் 1 ஏக்கருக்கு மேல் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த விவகாரம். என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா வங்கி கணக்கிற்கு 40 லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் பாலாஜி மீது தாக்குதல் நடத்திய விக்னேஷ் ஜாமீன் மனு தள்ளுபடி. வழக்கு விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சென்னை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. பிராட்வேயிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டுக்கு கூடுதலாக 20 பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை துறைப்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீடுகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு. வருவாய்த்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். ராமநாதபுரம் மண்டபம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் அவதி. இடுப்பளவுக்கு தேங்கிய மழைநீரில் நடந்து சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தினர். வட இந்தியாவில் நீடிக்கும் காற்று மாசுபாடு என்ற தேசிய அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள்.
மகாராஷ்டிராவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக புகார் தெரிவித்த விவகாரம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மன்னிப்பு கேட்க கோரி நோட்டீஸ் அனுப்பியது பாஜக. மின்சார ஒப்பந்த முறைகேடு விவகாரத்தில் தொழிலதிபர் அதானியை பாதுகாப்பதை விடுத்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் பலத்த பாதுகாப்பு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர கண்காணிப்பு. கேரள மாநிலம் மலப்புரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நகைக்கடை உரிமையாளரை தாக்கி 3.5 கிலோ தங்கம் கொள்ளை. திட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்ட மர்ம கும்பலை பிடிக்க கேரள போலீசார் தீவிரம்.